நேற்று நாம் யோசுவா 1 அதிகாரத்தை சற்று தியானித்தோம். யோசுவாவுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? யோசுவா கானான் தேசத்தை நெருங்கி விட்டான். அதே போல நாமும் பரம கானானை நாம் நெருங்கி இருக்கிறோம், விளிம்பில் இருக்கிறோம். எனவே யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, நமக்கு ஆண்டவர் தேவன் கொடுக்கிற ஆலோசனை. யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை என்ன? நேற்று பார்த்தோம். ஒண்ணு வேணாம், தேவையானது ஒன்றே, வேதாகமத்தை கருத்தா வாசி, தியானம் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதே போல யோசுவா 2 அதிகாரத்துக்கு வருவோம். யோசுவா 2 அதிகாரத்துல என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத சற்று சிந்திக்கலாம். யோசுவா 2 பேரை வேவு பார்க்க சொல்லி அனுப்பி, நீ போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப இவன் போய் யாரை பார்த்தா, என்ன செஞ்சாங்க, அந்த 2 பேர் என்ன செய்தி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் யோசுவா 2 அதிகாரத்துல இருக்கிறது. இது மேலோட்டமான ஒரு தகவல் பாருங்க. ஆனா சற்று உள்ள போய் பார்க்கும்போது, நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், ஆவியானவர் சில விஷயத்தை அழுத்தமாக பதிவு செய்யும் போது வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒரே கருத்துள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டே வராரு. அந்த வார்த்தை என்ன? வேவு பார்க்கும்படி யோசுவா 2 பேர் அனுப்புறாப்ல. ஆனா உள்ள என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்க. இங்க ஒரு வார்த்தை ஒண்ணு வருது பாருங்க. வசனம் 14 பாருங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்க. வசனம் 14, 2:14. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. சரி, அப்ப அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கணுங்க. வசனம் 18 பாருங்க. வசனம் வசனம் 17, தமிழ்ல 17, ஆங்கிலத்துல 18. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்தை பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி. சிவப்பு நூல் என்ற வார்த்தையை கவனிங்க. எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. அடுத்து வர்ற வார்த்தை சிவப்பு நூல் என்ற வார்த்தை கவனிங்க. அடுத்தது வசனம் 19 கவனிங்க. எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடு வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்த பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். இந்த ரத்தம் ரத்தம் குற்றம் அப்படின்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் இங்க வர்றத கொஞ்சம் சற்று கவனிங்க. அப்ப பாருங்க, சிவப்பு நூல் வருது, இரத்த பழின்னு வருது, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு அப்படின்னு சொல்லி வருது. இது எதை குறித்து பேசுகிறது? அப்ப வேவு பார்க்கும்படி அன்னைக்கு போனாங்க, வேவு பார்த்துட்டு செய்திகளை சொன்னாங்க. இது சரித்திர சம்பவம். இதுல உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரிங்களா? வசனம் 13 கவனிங்களேன். 13, 2 அதிகாரம் வசனம் 13 அழகான அந்த கருத்து வெளிப்படுகிறதை கவனிங்கள். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். மொழியில மேலோட்டமா பார்க்கும் பொழுது இந்த விஷயம் வேவு பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அவ்வளவுதான், வேவுக்காரர் எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்ற விஷயமா இருக்கிறது. ஆனா உள்ள பார்க்கும் பொழுது எப்படி நம்ம சாவுக்கு தப்பலாம் அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய கருத்தை இங்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப யோசுவா 2 அதிகாரம் மரணத்தை எப்படி நம்ம ஜெயிக்கலாம், சாவை நம்ம எப்படி ஜெயிக்கலாம், அந்த கருத்தை சொல்லுவதற்காகத்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இங்க வேற ஒரு ஆவிக்குரிய சக்தி இருக்குது என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறாருங்க. அப்ப எப்படி சாவுக்கு தப்பலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம இதை பார்க்கலாங்க. 5 விஷயங்கள் இங்க நடைபெறத பார்க்கலாங்க. இந்த 5 விஷயங்கள்ல யாரு சாவுக்கு தப்புறாங்க? பட்டணம், எரியோ பட்டணம் அழிய போகுதுங்க. அழிவுக்கு முன்பாக ஆண்டவர் யோசுவா வழியா 2 தூதுவர்களை அனுப்பி வைக்கிறாருங்க. இப்ப அந்த எரியோவிலிருந்து அழிவில் அழிக்கப்பட போகிற அந்த பட்டணத்திலிருந்து ஒரு ஆத்மா தப்புது. அந்த ஆத்மா தான் ராகாப் என்கிற ஆத்மான்ற நம்ம நன்கு அறிவோம். இப்ப இந்த ராகாப் என்கிற ஆத்மா தப்புறதுக்கு அந்த ஆத்மா செஞ்ச 5 விஷயம் என்ன? அந்த 5 விஷயங்களை நாம் செய்கிறோமா? அன்னைக்கு ஒரு பட்டணம் அழிய போச்சு, இந்த ஆத்மா 5 விஷயங்களை செய்தது. உலகமே அழிய போகுது, இந்த 5 விஷயங்களை நாம் செய்கிறோமா என்கிறதாங்க இந்த நாளினுடைய கருத்து. சரி, முதல் விஷயம், இந்த ராகாப் என்கிற ஆத்மா, இந்த பெண், அவங்க என்ன செஞ்சாங்க? முதல் விஷயம் பாருங்க, வாங்க 2 அதிகாரத்திலேயே
வசனம் 9 பாருங்க. 2 வசனம் 11க்கு நேரா போயிடலாம். 2 வசனம் 10, 11 வாசிக்கலாம். மன்னிக்கவும், 10, 11. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின ஏமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கவனிச்சிங்களா? சிவந்த சமுத்திரத்துல உங்கள் தேவன் உங்களுக்காக செய்த காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். வசனம் 10, 11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. அடுத்தது சொல்றாப்புல இந்த ராகாப், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் மேலானவர். முதல் விஷயம், இந்த பெண், ராகாப் என்கிற பெண் கேள்விப்படுறாங்க. எதை குறிச்சு கேள்விப்படுறாங்க? இங்கதாங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நாம் அழிவுக்கு தப்ப வேண்டுமானால், மரணத்தை ஜெயிக்க வேண்டுமானால், சாவ ஜெயிக்கணும்னு சொன்னா தேவனுடைய சத்தியத்தை நாம் கேள்விப்படணும். இங்க பாருங்க, என்னத்தை கேள்விப்பட்டாங்க? அங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு முடிச்சு இருக்குது. அந்த முடிச்சு நம்ம அவிழ்க்கணுங்க. இங்க பாருங்க, செங்கடல்ல நடந்த விஷயத்த நாங்க கேள்விப்பட்டோம். பாருங்க, அந்த செங்கடல் சம்பவம் நடந்த போது அன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு. நாங்க எகிப்திலேயே செத்துருக்கலாமே, நான் இங்கேயும் ஓட முடியல, இப்படியும் ஓட முடியல, பேக்லயும் ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முறுமுறுத்த அதே நாளில் தானே இங்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. ஆனா அது ராகாபுக்கு சுவிசேஷம். உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? ஆவிக்குரிய அர்த்தம் புரியுதா? ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறாரா? இங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு துன்பம், இவங்களுக்கு ஒரு நெருக்கடி, ஆனால் அது ராகாபுக்கு ரட்சிப்பின் செய்தியாக, சுவிசேஷமாக மாறுகிறது. நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, ஒரு நெருக்கடியை சந்திக்கும் பொழுது, உங்களுக்கு அது பிரச்சனைங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியா கூட இருக்கலாங்க. ஆனா ஆண்டவரையே அதை கொண்டு வராரு அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது சுவிசேஷமாக மாற்றுகிறார். நீங்க அந்த இடுக்கன் வழியாக கடந்து போகும் பொழுது, அதை கடந்து வந்து நீங்கள் சாட்சி பகரும் பொழுது அநேக ஆத்துமாக்களை விடுவிக்க முடியும். தைரியமற்ற ஆத்துமாக்களுக்கு பலன் தர முடியும். அவ்வளவுதான் நினைச்ச ஆத்துமாக்களுக்கு நீங்க உற்சாகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தார் புரியுதா? இந்த செய்தி, ஆண்டவர் யார் என்ற செய்தி அந்த இஸ்ரவேல் மக்கள் வழியாக இந்த எரிகோ மக்களுக்கு போய் சேரணும். அதே போல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும், நீங்க உள்ள அழுகுற ஒவ்வொரு அழுகையும் குமுறலும் யாருக்கும் சுவிசேஷமா ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குதுங்க. யாருக்கு தெரியும்? தேவ தூதர் கூட நம்ம மூலமா பலப்படக்கூடுங்க. ஆக யோசிங்க, இன்று இந்த காலை வேளையில நீங்க உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னல்களுக்காக, நெருக்கடிக்காக ஆண்டவரே யோபை போல சொல்றோம்ப்பா, வாயை திறந்து சொல்றோம்ப்பா, நன்றிப்பா, துன்பத்துக்காக நன்றி, நன்மை கொடுத்த தெய்வன் துன்பத்தையும் கொடுத்துக்கிறார், நன்றி என்று நம்ம சொல்ல முடியுமா? ஆக முதல் விஷயம், இங்க இந்த பெண் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு இன்னொரு விஷயத்த செய்யறாங்க. அதுதான் 2வது விஷயம். பாருங்க, வசனம் 12வது வசனத்தை பாருங்க. வசனம் 12, இப்பொழுதும் நான் உங்களுக்கு, 11 வாசிச்சோம்ல, 12க்கு போறோங்க. இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால், இந்த பெண்ணு என்ன சொல்றாங்க? நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் அப்படின்றாங்க. என்ன தயவு செஞ்சாங்க? அந்த 2 வேவுக்காரர் வந்தாங்களே, அந்த 2 வேவுக்காரரை பத்திரமா பாதுகாத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அனுப்பி விட்டாங்க. அதுதான் விஷயம். இப்ப எதற்காக? முதல்ல இவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட அந்த அந்த ஆண்டவருடைய ஆத்துமாக்கள் நபர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த ஆண்டவருடைய தூதுவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க தூதர்கள் அல்ல, அந்த தெய்வத்தினுடைய தூதுவர்கள் என்று சொல்லி அந்த செய்தியாளர்களுக்கு இந்த பெண் ஊழியங்களை செய்கிறாள், உதவிகளை செய்கிறாள். உதவி செய்தபடினால அவங்க எதுக்கு வந்தோம் அப்படின்ற தகவலை சொல்றாங்க. இந்த வருமா, இந்த ஊரை நாங்க அழிக்க போறோம் அப்படின்ற ரகசியம் விஷயம் வெளில வந்துருச்சு பாருங்க. அப்ப இந்த பெண் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பெண் அந்த வந்திருக்கிற 2 நபர்களுக்கு தயவு காண்பித்தாள். தயவு காண்பித்ததனுடைய விளைவு என்னாச்சு? உதவி செய்ததனுடைய விளைவு என்னாச்சு? பட்டணம் அழிய போகுதுன்ற ரகசியம், அந்த உண்மை அவளுக்கு கிடைத்தது.
அப்ப எப்ப நமக்கு சத்தியம் கிடைக்குது? கவனிச்சிங்களா? முதல் விஷயம் அவ கேள்விப்படுறா. ரெண்டாவது விஷயம், அவ கேள்விப்பட்டு மரணத்திலிருந்து தப்புறதுக்கு எந்த தெய்வத்தை குறித்து கேள்விப்பட்டாலோ அதே தேவன் ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டுமானால், அந்த ரகசியம் அழிக்கப்பட போகிற அந்த அழிவின் செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், இந்த ராகாப் என்கிற பெண் எப்படி தயவு காண்பித்தாலோ அதே போல தயவு காட்ட வேண்டும். பைபிள்ல இதுக்கு உதாரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேங்க. ஏகப்பட்ட உதாரணங்கள். கொர்நேலியு என்கிற மனுஷன் இருந்தான், தான தர்மங்களை செய்தான், அது ஆண்டவருக்கு நினைப்பூட்டலாக சென்றது, தூதன் அனுப்பப்பட்டான். கொர்நேலியை விடுங்க, இந்த பக்கம் ஆபிரகாமுக்கு வாங்க. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத இருந்ததுங்க. அதெல்லாம் அவன் மறந்து போய் கூடாரத்தின் வாசல்ல உட்கார்றான். அங்க 3 பேர் அப்படியே புறப்பட்டு போறாங்க. அவனுடைய கவலையெல்லாம் மறந்து அந்த வெயில்ல உஷ்ணமான வேளையில அவன் மக்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருந்தி கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ சாப்பிட்டுதான் போகணும், நீ என் வீட்டுக்கு இதுக்காக தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போஜனம் செய்தானே. என்னாச்சு? இவன் வீட்டுக்கு தேவையான செய்தி அங்க கிடைச்சிச்சுங்க. சரி, கொர்நேலியை விடுங்க, ஆபிரகாம விடுங்க, இவன் சொந்தக்காரன் வந்து லோத்துக்கு வாங்க. லோத்தின் விஷயம் என்ன? ரோட்ல போறவனை இழுத்து வச்சு உட்கார வச்சு, நீ இங்கதான் சாப்பிடணும், இங்கதான் தூங்கணும், இங்கதான் படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்படித்து கட்டாயப்படுத்தி விழுந்து நன்மை செய்யும் பொழுது சோதோம் குமோரா அழிக்கப்பட போகுது என்கிற அந்த செய்தி வந்துச்சுங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க சபைக்கு சென்றாலும், நீங்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை மனப்பாடமாக படித்தாலும் எடுத்தாலும் ஒரு துளி சத்தியம் கிடைக்காம போறது கூட வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? புக் இருக்கிறதுனால, ஒரு அருமையான பிரசங்கியாருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, நான் இன்டர்நெட்ல நல்லா சர்ச் பண்ண முடியும் அப்படின்றதுனால, என் அறிவினால என் பலத்தினால பரலோகத்தினுடைய கதவுகளை திறக்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆண்டவர் இங்க ஒரு வழிமுறையை வைக்கிறார். அங்க தூதுவன் எப்படி தான் தூத கொடுக்கிறான். அந்த தூதுவனுக்கு இந்த பெண் தயவு காண்பித்தாள். அப்ப நீங்க தயவு காட்டும் பொழுது தேவ தூதரை கூட உபசரிக்க முடியும். அப்ப நீங்க அந்த அன்பு காட்டு, மனுஷனை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு வரும் பொழுது, ஊழியர்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பு வரும் பொழுது, அப்ப அந்த செய்தி, பரலோகத்தினுடைய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இந்த பெண்ணுக்கு அப்படிதாங்க வந்து சேருது. முதல்ல அவ கேள்விப்பட்டா அப்படியே உறைந்து போயிருக்கிறா. யெகோவா தெய்வம் தான் உண்மையான தெய்வமா? பரம தகப்பன் தான் உண்மையான தகப்பனா? அப்ப நான் வணங்குகின்ற தெய்வங்கள்லாம் யார் அப்படின்றத யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தெய்வமே தூதுவர்கள் அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள், தயவு காமிச்ச ஆரம்பித்தாள். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க அழிக்கப்பட போதுமா அப்படின்ற விஷயத்தை உடைச்சிட்டாங்க. ஆக அன்பு பாராட்டுகின்ற விஷயத்துல, தான தர்மங்களை செய்கின்ற விஷயத்துல, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு செய்கிற விஷயங்கள்ல நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆண்டவர் முதல்ல கேள்விப்பட்டியான்னு கேட்கிறார். ரெண்டாவது, அந்த பெண் தயவு காண்பித்தது போல நீங்களும் தயவு காட்டுறீங்களா அப்படின்ற கேள்விய இந்த காலை வேளையில நமக்கு முன்பாக வைக்கிறார். மூன்றாவது, இந்த பெண் செய்த விஷயம் என்ன? அவ தயவு காண்பித்து ஒரு காரியம் என்ன செய்யறா? என்ன வசனம் 12லயே தான் இருக்குதுங்க அது. பாருங்க, இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, ஆங்கிலத்துல ஐ ப்ரே யூ, நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், நான் விண்ணப்பிக்கிறேன். அப்ப முதல்ல கேள்விப்படுறா, அடுத்தது அவ தயவு காட்டுறா. இப்ப அடுத்தது, அப்பா நானும் என் வீட்டார் அனைவரும் சாவக்கூடாதுயா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவ விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடறா. அழிவுல இருந்து தப்பணுமா? நம்ம வாயை விட்டு கேட்கணுங்க. மரணத்தை ஜெயிக்கணுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசாம நம்ம எப்படி நம்ம மீட்கப்படுறது? முடியாது. கேள்விப்பட்டவர்கள் தயவு காட்டுவார்கள், தயவு காண்பித்தவர்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட சூழலா? அவங்களுக்கு எகிப்துக்கு நடந்தது நமக்கு நடக்கணுமா? அந்த 2 ராஜாக்களுக்கு நடந்தது எங்களுக்கு நிச்சயமாய் நடக்குமே. எகிப்தே விழுமானால் எரியோ எம்மாத்திரம்? சரிங்களா? அந்த மிகப்பெரிய 2 ராஜாக்கள் விழுந்துட்டாங்களே, நாங்கள் எம்மாத்திரம்? நிச்சயமா நாங்க அழிய போறோம்.
தெய்வமே தயவு காட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். அப்ப தயவு அவள் கேட்டாள், ஆண்டவர்கிட்டையும் போய் அவ விண்ணப்பித்தாள் அப்படின்ற விஷயத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க. சரி, 4வது விஷயத்துக்கு போலாம். இப்படி விண்ணப்பித்தவள் கேட்டாள், தயவு செய்தாள், விண்ணப்பித்தாள். விண்ணப்பித்த பிற்பாடு அவள் செய்த காரியம் என்ன? சரிங்களா, வேகமா நம்ம பார்க்கணுங்க. வசனம் 17க்கு வா. வசனம் 17, இவ ஒரு காரியம் செய்யறா. சரிங்களா, வசனம் 17 பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரங்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இங்க 2 விஷயம் வருது. அதுதான் 4, 5. 4வது விஷயம் என்னன்னு பாருங்க. அவள் ஜீவன் தப்பணும்னா, சாவுக்கு தப்பணும்னு சொன்னா அவ சிவப்பு நூல் கயிற்றை தொங்க விடணுங்க. அந்த சிவப்பு நூல் கயிற்றை பற்றி அங்க 2 மனுஷங்க சொல்றாங்க பாருங்க. எங்களை தப்ப வச்சதே அந்த சிவப்பு நூலு, எங்களை தப்ப வச்சதுல அந்த சிவப்பு நூலை நீ வெளியில ஜன்னல்ல கட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பெண் அந்த காரியத்தை செய்தாளா? சரிங்களா, வாங்க அவ செய்தாளா அப்படின்னு பாருங்க. வசனம் 21க்கு வாங்க. வசனம் 21. அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவா? என்ன இங்க தேவையில்லாம ஒரு சிவப்பு கயிறு தொங்கிட்டு இருக்குது, யார் வீட்லயும் இல்லையே, உன் வீட்டுல மட்டும் ஏன் தொங்குது இப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவா? அவ பதில் வச்சிருப்பா. இப்ப இந்த சிவப்பு நூல் கயிற்ற அவ தொங்க விட்டாதான் அழிவு வரும் பொழுது நான் உங்களை காப்பாற்ற முடியும்னு அங்க யோசுவாவுடைய மனுஷர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த சிவப்பு நூல் கயிற்ற வீட்டுக்குள் அல்லங்க, வீட்டுக்கு வெளியில தொங்க விட்டா. சிவப்பு நூல் கயிறு நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? என்ன கேள்விப்படுறோம், நம்ம நன்மை செய்யறோம், சரிங்களா, நம்ம மரணத்திலிருந்து ஜெயிக்கணும், அப்படி மரணம் நம்மளை ஆளக்கூடாது அப்படின்ற உத்வேகத்துல நம்ம ஜெபிக்கிறோம். அதையும் கடந்து 4வது ஒரு விஷயம் செய்யணும். அந்த விஷயம் சிவப்பு நூல் கயிற்றை நம்ம வெளியிலே தொங்க விட வேண்டும். சிவப்பு நூல் கயிற்று, இதை குறிச்சு பைபிள் என்ன சொல்லுது? ஏசாயா 1ஆம் அதிகாரத்துக்கு ஓடிவாங்க. ஏசாயா 1 வசனம் 18 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இப்ப இங்க இரத்தாம்பர சிவப்பு, சிவப்பு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவத்தை குறிக்குதுன்னு பைபிள் சொல்லுதுங்க. அப்ப சிவப்பு நூல் கயிற்ற தொங்க விடுறதுனா என்ன என்ன அர்த்தம்? நம்முடைய பாவத்தை ஆண்டவர் சமூகத்துல வெளிப்படுத்துறது, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வதை குறிக்கிறது சிவப்பு நூல். சரி, அப்ப விண்ணப்பித்தோம், கேள்விப்பட்டோம், நன்மைகளை செய்தோம், பத்தாது, நீ பாவம் செய்தியே, அந்த அழிக்கப்பட போற பட்டணத்தோட நீனும் ஒருத்தனா தானே இருந்த. இப்ப அந்த பாவத்தை நீ அறிக்கை செய், சிவப்பு நூலை வெளியில கட்டு. அதுதான் அர்த்தங்க. சிவப்பு நூல், இங்க சிவப்பு கலர் நூல் வெளியில தொங்க விடுறதுங்க பாவறிக்கையை குறிக்கிறது. பாவறிக்கையை மட்டும் அல்லங்க, பைபிள்ல வேற எங்கேயாவது இருக்குதா சிவப்பு வீட்டுக்கு வெளியிலே பூசப்படுகின்ற அந்த விஷயம் வேற எங்கேயாவது இருக்குதா? யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அங்க நிலவாசல்ல ரத்தத்தை தெளி, ரத்தத்தை பூசு அப்படின்றார். இங்க சிவப்பு நூல் கயிறு வெளியே தொங்கப்படுது, அங்க சிவப்பு வெளியே பூசப்படுகிறது. 2 ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்துவானவர் மரிக்கிறார், அந்த மரணத்தை நீ ஏத்திருக்கிறியா, வெளியில காட்டு, உன்னுடைய நற்கிரியைகளை காண்பிக்கிறது. இயேசுவை வெளியில நீ காண்பி, மனசுக்குள்ள போட்டு பூட்டி பூட்டி வைக்காத. அப்ப இந்த பெண் அந்த செய்தியை கேள்விப்படுறா, இருதயம் கரைந்து போகுதுங்க, இருதயம் கரைந்து போகுது. கேள்விப்பட்டவள் அவள் வந்த தூதர்களுக்கு அவள் நன்மைகளை செய்கிறாள்.
நன்மை செய்தவள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். விண்ணப்பத்தை எடுத்தவள், நான் என்ன செய்யட்டும், நான் சாவக்கூடாது, என் குடும்பம் சாவக்கூடாது அப்படின்ற உத்வேகத்தோடு பாரத்தோடு கூட கேட்கும் பொழுது மனுஷங்க சொன்னாங்க, நீ சிவப்பு நூல் கயிறை கட்டு. அப்ப நீங்கள் கேள்விப்படுறீங்களா? தெய்வத்தை குறித்து கேள்விப்படுறதுக்கு காதுகளை சாய்க்கிறீங்களா? என்ன விருப்பத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு மீட்டிங் மட்டும் இல்லைங்க, ஒரு ஜூம் மீட்டிங் மட்டும் இல்லைங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சத்தியம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரியிறீங்களா? ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய காதுகளை வேதத்திற்கு திருப்புறீங்களா? திருப்புறீங்கன்னு சொன்னா நீங்க அழிவில் இருந்து தப்பலாம். கேள்விப்பட்ட நீங்க பார்க்கிறவங்களுக்கு நீங்க நன்மைகளை செய்கிறீர்களா? இவங்க இந்த மதம், அவங்க அந்த மதம், மதத்தால் பிரிவினை செய்றீங்களா? சற்று யோசிச்சு பாருங்க. நீங்க அதையும் கடந்து விண்ணப்பிக்கிறீங்களா? உண்மையிலேயே மரணத்திலிருந்து ஜெயிக்கணும். எத்தனை சாவு வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம். ஆண்டவரே, நாங்க சாவை ஜெயிக்கணும், ஆண்டவரே உயிருள்ள பரிசுத்தவான் நிக்கணும் அப்படின்ற உத்வேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? யோசிங்க. அதையும் கடந்து செய்த தவறுகளை நாம் அறிக்கை செய்கிறோமா? பாவத்திற்கு பதிலாக இயேசுவை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? 5வது விஷயங்க, இங்க யோசுவா இதே 17ஆம் வசனத்துல இன்னொரு கண்டிஷனும் இருக்குதுங்க. அதுதான் 5வது நிபந்தனை. அந்த பெண் தப்பணும்னு சொன்னா இந்த பெண் செய்ய வேண்டிய 5வது விஷயம், கேள்விப்பட்டா, அவ விண்ணப்பித்தாள், அவ நன்மைகளை செய்தாள், இப்பெல்லாம் படிச்சோம்ல. அது மாதிரி 5வது விஷயம் ஒன்று இருக்கு. நான் திரும்பவும் வாசிக்கிறேன், அதை நீங்க கண்டுபிடிங்க. வசனம் 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். நீ இண்டிவிஜுவலா இல்ல, நீ யார் யாரெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறியோ அவங்களெல்லாம் நீ சேர்த்துக்கோ. இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் இருக்கும். நான் சொல்றேன், நீ செஞ்ச காரியத்துக்கு நீ யார் யாரெல்லாம் கூப்பிடுறியோ கூப்பிட்டு வச்சுக்கோ, அவங்களையும் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா யாராவது ஒருத்தன் வெளில போறேன், அவங்க வீட்டுக்கு போறேன், இவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அழிவின் நாள்ல எங்கேயாவது போனான் அப்படின்னா அவனுடைய இரத்த பழி அவன் மேலதான் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடு வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்த பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நாங்க சொல்கிற இந்த நிபந்தனையை கேட்டு நீ உள்ள இருக்கும் போது எவனாவது உன்னுடைய ஆட்களை தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுடைய இரத்த பழி எங்க மேல வரட்டும், பாத்துக்கலாம், எவனாவது தொடரானா பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப இந்த பெண் செய்ய வேண்டிய 5வது விஷயம் என்ன உங்களுக்கு புரியுதா? ராகாப் செய்த 5வது விஷயம் என்ன? அவள் மட்டுமல்ல, அவ விண்ணப்பத்தின்படி அவங்க தாய் தகப்பன் சகோதர சகோதரி சொந்த பந்தம் எல்லாரையும் சேர்த்து அழிவு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்க. அப்படி வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்கும் பொழுது, அவங்க அழிவின் செய்தி வரும் பொழுது, அழிவு வருகின்ற நாள்ல இவள் மீட்கப்படுகிறது போல அவங்களும் மீட்கப்படலாம். இது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? நாம மட்டுமல்ல, நாம் பிறரையும் சத்தியத்திற்குள் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய ஜெப வீட்டிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அங்க நம்ம அந்த காரியங்களை செய்யும் பொழுது நாம் அழிவில் இருந்து தப்ப முடியும். நாம் மட்டும் மீட்கப்பட வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. உண்மையிலேயே மீட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவங்க அவ யோசிச்சா பாத்தீங்களா? நான் கானானுக்கு போகும் பொழுது என்னுடைய குடும்பத்தாரும் கானானுக்கு வரணும். அந்த அழிவை தப்பும் பொழுது என் குடும்பத்தாரும் தப்பணும். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பகிர்ந்து சாப்பிடுகின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணுங்க. அப்படி அந்த எண்ணம் அவளுக்குள்ளே இருந்தது. ஆக 5 விஷயங்க. அவ தப்புறதுக்கு, அவள் மரணத்தை தப்புறதுக்கு அவ செஞ்ச 5 காரியம். அவ இந்த செய்தி வரும்போது காது கொடுத்து கேட்டாள். இது அந்த மதத்தினுடைய செய்தி தானே, இது அந்த சபையினுடைய செய்தி தானே, இது இந்த நபருடைய செய்தி தானே? அப்படிலாம் இல்லைங்க, அது தெய்வத்தினுடைய செய்தி. அந்த செய்தியில உண்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த செய்தியை காது கொடுத்து கேட்டாள்.
அவளுடைய பழைய இருதயம் கரைந்து போச்சு. கேட்டவ அவ நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார், ரிஸ்க் எடுத்து நன்மை செய்ய ஆரம்பிக்கிறார். மூன்றாவது அவ விண்ணப்பம் வைக்கிறார். நாலாவது அவள் ஊருக்கு வெளியில தான் யார் என்பதை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் குடும்பத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப வீடு எவ்வளவு பெரிய வீடு நமக்கு தெரியலங்க. எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருப்பதற்கு அவ வந்து காரியங்களை தயார் செய்தாள். 5 காரியங்க. எவ்வளவு அழகான பாடத்தை முன்வைக்கிறது. அன்றைக்கு அழிவில் இருந்து தப்புவதற்கு அந்த மகள் செய்த 5 காரியங்கள்ல, 5 படிக்கட்டுல நீங்க எத்தனை படிக்கட்டை ஏறி இருக்கிறீங்க? காது கொடுத்து கேட்கிறீங்களா? இப்ப ஜூம் ஆஃப் பண்ணீங்கன்னா திரும்பவும் நாளைக்குதான் பைபிள் என்னமே தலையில உதிக்குதா? யோசிச்சு பாருங்க. நேத்து பார்த்தோம், இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதா? நீங்க கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? நீங்க நன்மை செய்து கொண்டே இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய பாத்துல எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களா? நீங்க உங்களுடைய விசுவாசத்தை, அந்த சிவப்பு நூலை வெளியே நீங்க கட்டுறீங்களா? உங்க விசுவாச அறிக்கை எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. உங்களை பற்றின பாரம், உங்க குடும்பம், உங்க சொந்தத்துல பந்தத்துல இன்னும் எத்தனை பேருங்க, எத்தனை பேர் சிஎஸ்ஐயா, பிரிஸ்பிட்டேரியனா, பாப்டிஸ்டா, பெண்டிகாஸ்டா, கேத்தலிக்கா, எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் நம்மளுடைய திருச்சபையில் இருந்தாலும் கூட உணர்வற்றவர்களாக, நடைபிணங்களாக இருக்கிறார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் அக்கறை இருக்கிறதா? ஏதேனும் செய்யணும். ஒரு சின்ன புத்தகத்தை கொடுப்போம், அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசம் இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றுச்சா? அந்த பெண்ணுக்கு தோன்றுச்சுங்க. இப்படி எண்ணம் இருக்கும் பொழுது அந்த பெண் தப்புவிக்கப்பட்டது போல நாமும் தப்புவிக்கப்பட முடியும். ஆக ராகாப் எப்படி அழகா மீட்கப்படுறா, அந்த மீட்பின் கதை தான், அந்த மீட்பின் அந்த பிளான் தான் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. சரி, முடிக்கும் போது இந்த ராகாப் பெற்ற ஆசீர்வாதத்தோட முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேங்க. ராகாப் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ராகாப் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? ஒன்று, ராகாப் மீட்கப்பட்டாள். ராகாப் ஏதோ சரீர பிரகாரமாக மீட்கப்பட்டால் மட்டும் இல்லைங்க, உண்மையான அறுவடைங்க. வத்தலும் சொத்தலுமான அறுவடைலாம் கிடையாதுங்க. கேட்டு இருதயம் கரைந்து ஜெபித்து நன்மை செய்து தூதுவர்களை காப்பாற்றி ஊழியம் செஞ்சு அப்புறம் வராங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பாத்தீங்களா? இந்த ஆத்மா இம்பாக்ட் 2024 இதுதாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்க. இந்த பெண் ரட்சிக்கப்படுகிறாள். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுறாங்க. குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்படுறாங்க. இதையும் கடந்து இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அந்த பெண் ரட்சிக்கப்பட்டா, அந்த குடும்பத்தார், ராகாபின் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டாங்க. இதையும் கடந்து, இதை விட மேல, சரிங்களா, கேக்கு மேல கிரீமை வைக்கிற மாதிரிங்க இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கிரீம் ஆஃப் த கேக். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 1:1-5. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ஓபேத் ஈசாயை பெற்றான். இப்ப சல்மோன் யாருக்கு பிறக்கிறான்? சல்மோன் யாருக்கு பிறக்கிறான்? சாலமோன் யாருக்கு பிறக்கிறான்? போவாசு பிறக்கிறான். சரிங்களா? போவாஸ் யார்கிட்ட போய் பிறந்தான்? போவாசு ராகாபுக்கு பிறந்தவங்க. இந்த போவாசினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? ரூத்தினுடைய கதை. அவன் யார் புள்ளன்னு வருது, கவனிச்சிங்களா? இந்த ராகாபுக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோங்க நம்ம. அப்ப கவனிச்சுக்க வேண்டிய விஷயம், அதை விடுங்க. இப்ப இயேசு யார் வழியில வராங்க? ராகாப் என்கிற வழியில வராங்க. ஸ்திரீகளுக்குள் பிறந்ததுலயே அவ பாக்கியவதி. எங்க அந்த ஊர்ல பெண்ணாங்க இல்ல? அந்த ஊர்ல இஸ்ரவேல்ல ஒரு இஸ்ரவேல் ஸ்திரீயா இல்ல. ஆண்டவர் யார சூஸ் பண்றாருன்னா, அவங்க தெய்வத்தை விட்டு என்னுடைய ஊழியக்காரர்களை பத்திரப்படுத்தி நீ வந்து உன் குடும்பத்தார் ரட்சிக்கணும்னு நினைக்கிறியே, சிவப்பு நூல் கயிற்ற வெளியே தொங்க விட்டியே, அதற்காக ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய கிரீடம் பாத்தீங்களா? நான் உன் வயிற்றுல பிறப்பம்மா. இஸ்ரவேல் சந்ததியினுடைய பில்லரா, கார்னர் ஸ்டோனா இந்த பெண் மாறுறாங்க. அப்ப அவள் ரட்சிக்கப்படுகிறாள், அவள் மீட்கப்படுகிறாள், அவள் குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. இதையும் கடந்து
இயேசு அந்த சந்நிதியில வர்றதுக்கு இவ தாங்க மிக முக்கியமான ஆளா மாறுறார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு அதிசயமானவர். ஆண்டவர் கானான பிடிக்க போகும்போது இந்த பெண்ணை பிடிச்சிட்டு வராருங்க. இங்க பெண் இல்லையான்னு, இங்க இருக்கிற பெண்களுடைய விசுவாசம் இந்த பெண்ணினுடைய விசுவாசம் போல் இருக்கிறதா? யோசிங்க. இந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட மனசு இருக்கு பாத்தீங்களா? சத்தியம் சொன்ன உடனே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. அதனாலதான் ஆண்டவர் பிறக்கிறார். என்ன, வந்த ஊழியக்காரர்களை எப்படி உபசரிக்கிறார், அதனாலதான் ஆண்டவர் பிறக்கிறார். சரிங்களா? தான் எப்படி ஜெபிக்கிறா, எப்படி பாவரிக்கை செய்யறா, எப்படி விசுவாச அறிக்கை செய்யறா, எப்படி நற்கிரியைகளை காட்டுறா, எப்படி தான் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட நினைக்கிறா, நீதாம பாக்கியவதி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உள்ள கொண்டு வந்தது. நம்ம எல்லாம் ராகாபு வேசி வேசின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை பெற்றெடுத்த தாய்ங்க அவ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஆக யோசிங்க. நீங்கள் மீட்கப்பட வேண்டுமா? கேள்விப்படுறீங்களா? நன்மைகளை செய்கிறீர்களா? ஜெபிக்கின்றீர்களா? நற்கிரியைகளை காட்டுகின்றீர்களா? பாவரிக்கை செய்தீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது போல பிறரை ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு என்ன ரிஸ்க் எடுத்து என்ன காரியம் செய்றீங்க? அங்க ராகாபை ஆசீர்வதித்த தெய்வம் ஆசீர்வாதத்தோடு காத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.